கத்திரிக்கோள் எல்லாம் கண்ணுக்குள்ள வந்து முடி வெட்டினா என்ன அர்த்தம்? இது எனக்கு பயமா இருக்கு இல்லையா? ஏதோ நம்ம வாட்டுக்கு வந்தோமா பேசாம ஓரமா படுத்தோமா போயிருவோம்னு இருக்கேன். ஆனா அந்த நெஞ்ச வெட்டுறதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்குண்ணா. வணக்கம் நண்பர்களே. இந்த ஷிட்சு வந்து அவங்க பெட் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கேட்டது என்னன்னா, எனக்கு வந்து இதே ஃபுல் லென்த் ஹேர் இருக்கணும், அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. பட் நல்ல வேலையா எந்த ஒரு இடத்துலையுமே நாட்ஸ் எதுவுமே இல்லை, சின்ன சின்ன சிக்குகள் கூட இல்லை. அதனால வந்து நம்ம ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி அதுக்கு ஏற்றபடி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாடியை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடியில் அந்த நாடியில் இருக்கிற ஃபர்ரை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, விடவே மாட்டேனாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோயர் போர்ஷன் ஆஃப் த பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த தொப்புளுக்கு கீழே இருக்கிற ஃபர் எல்லாத்தையுமே வந்து ஜீரோ ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கால்கள் ஃபுல்லாத்தையுமே வந்து லைட்டாக குறைச்சி விட்டாச்சு. ஏன்னா மெயினாக நாட்ஸ் ஆகிற போர்ஷனே வந்து அந்த இடம் தான். அந்த இடத்துல வந்து அதிகமாக ஃபர் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஒரு இன்ச் குறைச்சி வச்சு எடுத்தாச்சு. தென் ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கோம்பிங் தான். இப்போ பார்த்தா தெரியும், கோம் பண்ண பிறகு அந்த ஃபர் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக கோம் பண்ணணும். கோம் பண்ணிட்டு அந்த அன்னியவனாக இருக்கிறத மட்டும் நீட்டாக சிசரிங் பண்ணி எடுத்துட்டு மீதி ஃபுல் ஃபர்ரையுமே வந்து அப்படியே நம்ம விட்டுற போகிறோம். காலை பாருங்க, பேக் சைடு காலை முதலே முடிச்சாச்சு, ஃப்ரண்ட் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வித்தியாசம் தெரியுது, அன்னியவனாக இருக்கிறத வந்து எப்படி நம்ம ஈவனாக கொண்டு வரோம் அப்படின்னு. அண்ட் பாதங்களில் ஃபுல்லாக ஜீரோ அந்த ஃபர் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அண்ட் ஃபைனலாக சிசரிங் பண்ணி அதை நீட்டாக ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இது வந்து அன்னியவனாக இருக்கு, நீங்கள் பாருங்க, அந்த அன்னியவனாக இருக்கிறது ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம சிசரிங் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு. அண்ட் நெயில்ஸ் ரொம்ப ஹெவிங்க, ஏன்னா டைல்ஸ்லேயே வளர்க்குறாங்களா, அதனால நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு பேக் சைடு இருக்கிற பாஸையும் நீட் பண்ணிட்டோம். ஃபைனலாக டெய்ல வந்து கொஞ்சம் டச்சப் ஒர்க்ஸ் தான் பண்ணுறோம். எல்லாம் முடிச்சு நீட்டாக அவங்களை குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், பாடியில் இருக்கிற ஃபர்ருக்கும் கால்களில் இருக்கிற ஃபர்ருக்கும் வித்தியாசம் தெரியும். கால்களில் வந்து ஃபர்ரை கொஞ்சம் குறைச்சிருக்கோம், அண்ட் டெய்லையும் கொஞ்சம் குறைச்சாச்சு. நீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. தண்ணி சுத்தமாக பிடிக்கல, வெளியே ஓடுறதுல தான் குறியாக இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நல்லா பிடிச்சி வச்சு ஷாம்பு போட்டு தேய்ச்சி ஃபேஸுக்கு நல்ல இது ஃபேஸ் ஷாம்புவே போட்டுட்டு கண்டிஷ்னர் போட்டு நல்லா குளிப்பாட்டியாச்சு. ஸோ குளிப்பாட்டிட்டு ஃபைனலாக வந்து நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரையர். ஏன்னா என்றைக்குமே வந்து இந்த ப்ளோ ட்ரையர்லாம் போடுறோம் அப்படின்னா நல்லா துவட்டிருக்கணும், ஈரமே இருக்கக்கூடாது. அப்போ தான் ப்ளோ ட்ரையர் போடுறது பெஸ்ட்டு. ஸோ சூப்பராக ரெடி பண்ணிட்டு அவங்கள அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு, நிறைய ஃபர்ரோடவும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மாதிரி பார்ப்போம். பாய்.